ரோமி கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்ன குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை. தானா நடந்ததுதான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே, சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. ஓ அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க, வேற ஒண்ணு. அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சுன்னா, நான் பாட்டுக்கு போனல தேவையில்லாம என்ன கேட்டு. அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க, தர்ஷா குப்தா. ஹிந்தி இல்ல, கத்துக்கணும் தான் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க வீட்டுல பேசுறதுக்காக கத்துக்கணும். பட் இல்ல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டைரக்டர் இங்க சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய கிங் வச்சிருக்கீங்க. ஒரு செஸ் போர்ட்ல இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதுல ஏன் வச்சிருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல. இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் கொடுத்தோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேரையுமே 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருப்போம். ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றதுதான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். சிவா சார் பேசும்போது விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார், அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்க, விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுற வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லல. பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல, எனக்கு புரிஞ்சிச்சுனே. அவர் என்ன ஹிந்தில கேக்குறாரு? இல்ல, அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க நல்ல கேள்வி, அது சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு. முன்னாடி அவர் நடிகரா இருக்கும்பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன். அப்படி அவ்வளவுதான். சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்கல்ல, மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு. பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்குலாம் இல்லைன்னு. ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனாலதான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல,
கதையில ஒரு திருட்டு வருது. அதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏன்டா என் மூஞ்ச பார்க்கும்போது ஏன்டா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்ற மாதிரி சதீஷ் வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அண்ணா காட்டுறது ஆடியோவா வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல சொல்றேன். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்குதான். ஆமா, முடிஞ்சாலும் நான் இதை இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாக போட்டுறேன். சதீஷ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஸோ நிச்சயமா அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல்.